இந்த யமுனா போட்டவளை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் யமுனா தான் காரணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் நடக்கலை. ஒரு பக்கம் காவேரி எப்படியாவது விஜயை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி நிவின் அண்ட் குமரன் இவங்க ரெண்டு பேரும் காவேரிக்கு ஏதாவது உதவி செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க. ஆக மொத்தம் இப்போ விஜய் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு, அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட போய் காவேரி வந்து கெஞ்சுறாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. தயவு செஞ்சு நீ வந்து கண்முழிச்சு வந்து உண்மையை சொல்லிடு, ஏன்னா நீ வந்து விஜய் பாவம் இல்லையா, அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, என்னதான் உனக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்தாலும் உனக்காக அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீ யோசிச்சு பாரு வெண்ணிலா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட தான் எபிசோட் முடிச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி வெண்ணிலா உயிரோடு இருக்கிறது அவனுக்கு ஆபத்து அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வெண்ணிலா மட்டும் கண்முழிச்சு இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், அவனோட கதை காலி அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால வெண்ணிலாவை எப்படியாவது போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறான். இதுக்கடையில் வெண்ணிலாவை எப்படியாவது காப்பாற்றி வெண்ணிலா வந்து உண்மையை சொல்ல வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரோட முயற்சி பலிக்க போகுது? ஏன்னா காவேரி வந்து ஒரு நன்மைக்காக, விஜய் வந்து நல்லவர், ஸோ அவர் வந்து எந்த தப்புமே பண்ணலை. என்னதான் வெண்ணிலா விஷயத்தில் ஒரு தப்பு நடந்திருந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணம் அப்படின்றது காவேரிக்கும் நல்லா தெரியும், வெண்ணிலாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் விஜயை மறக்க முடியாமல் தான் வெண்ணிலா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. விஜய் எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களே தவிர விஜய் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கணும், விஜய் வந்து காலம் முள்ளா கழி தின்னணும், நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காலமும் நினச்சதே கிடையாது. ஸோ நிச்சயமாக அவங்க நல்லபடியாக குணமாகி உண்மையை சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நிவின் நேர வீட்டுக்கு போகிறாரு. அப்போ நடக்கிற பிரச்சனை காரணம் யமுனா தான் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு, யமுனாவை பிடிச்சி திட்டுறாரு, உனக்குலாம் அறிவில்லையா, நீ ஏன் இப்படி விஷயத்தை பண்ண, நீ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்ட்ட கேட்டிருக்கலாம், இல்லை சம்திங் நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற, இல்லை நாங்கள் தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிற, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேர் பார்த்து பேசினா நாங்கள் ரெண்டு பேர் குற்றவாளிகளா அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு, சண்டை போடுறாரு. அவங்களும் ஆமாடா நீங்கள் ரெண்டு பேரும் தப்பு பண்ணுறவங்க தான்டா, நீங்கள் பண்ணியிருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரியான மல்லுக்கு நிற்கிறாங்க. அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் முடியவே முடியாது, நீ எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சண்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கிற, ஏன்னா இப்போயாவது நிவின் வந்து உண்மையை சொல்லணும், உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நடக்குனாலும் தெரியுமா, ஏன்னா எதுவுமே தெரியாமல் தான் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன விஷயங்களாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்கணும், என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்றத அவங்க புரிய வச்சாதான் அவங்களுக்கு தெரியும். இவங்க பாட்டுக்கு புரியவே வைக்காம சும்மா வந்து பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிரச்சனையோட சீரியஸ்னஸ் எதுனே தெரியாமல் கடைசி வரைக்கும் போயிடும். ஸோ இப்போவாவது உண்மையை சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ணது பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்க பண்ணதை நியாயப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, இதுக்காக தான் நான் பண்ணேன், என்னோட நோக்கம் இதுதான், நான் வந்து காவேரி உண்மையிலே விஜய் லவ் பண்ணுறாளா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன், காவேரி வந்து உண்மையிலே லவ் பண்ணலை அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க நமக்கு ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்துது. ஏன்னா யமுனாவோட நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகுது. நான் அவங்க ரெண்டு பேர்த்த சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் சபதம் தான் எடுக்கிறாங்க. என்னை பாரு, இனிமே தான் என்னோட ஆட்டம் தெரியும், இது வந்து சும்மா டெமோ தான், இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனையை வந்து மேலும் பெருசாகிட்டு தான் போகிறாங்க. அவங்க பிரச்சனையை சுருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக யமுனாவை சும்மா விடக்கூடாது. சும்மா விடாமல் இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தான். இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாங்களே, நாளைக்கு இதை விட பெரிய விஷயம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா நான் தான் நேரில் போய் பார்த்தேன், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் அவங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. நிவின் இதுக்கப்புறம் உண்மையை மறைக்காம உண்மை என்ன அப்படின்றத சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை மேலும் தொடர்ந்துகிட்டு இருக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. சரிங்க, இது இப்படி ஒரு பக்கம் போக அண்ட் காவேரி வந்து வெண்ணிலா போய் பார்த்தோன்னே வெண்ணிலா வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பழைய நினைவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாகிட்டே வராங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து குணமாக போகிறாங்க, ஏன்னா அவங்க எவ்வளோ சீக்கிரமாக குணமாகறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் விஜய்க்கு நல்லது. அவங்க வந்து எவ்வளோ லேட் ஆகுறாங்களோ அப்போது விஜய்க்கு வந்து அது கெடுதல் தான். ஏன் அப்படின்னா விஜய் தான் எல்லா தப்புக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே பழியை போட்டு எப்படா உள்ள தள்ளலான்னு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா தப்ப விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தப்ப விட மாட்டாங்க. வெண்ணிலாவுக்கு மட்டும் இப்போதைக்கு குணமாகலை அப்படின்னா
நிச்சயமா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் விஜய் தான் அப்படின்றத சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, விஜயை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான எல்லா பிளானையும் அவங்க வசமாக செஞ்சுருவாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று தான், உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்மையை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவே சிக்கலாக போயிடும். ஸோ பார்ப்போம். ஏன்னா விஜயும் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. காவேரி தான் எல்லாம் பண்ணியாகணும் அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து சரி கட்ட போகிறாங்க? ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடக்குது, எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அது முழுக்க முழுக்க யார் மேலே அந்த பாதிப்பு போய் விழுகும் அப்படின்றது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள விஜய் மேலே தான் போய் விழுகும். எல்லா பிரச்சனை காரணம் விஜய் தான் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா அதற்கான சொல்யூஷன் அப்படின்னா ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த சொல்யூஷனும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பசுபதி தான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்றத வெண்ணிலா வந்து சொல்லணும். வேற யார் சொல்லியும் வேஸ்ட்டு. வெண்ணிலாவே வந்து ஆமாம் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் அப்படின்ற விஷயத்த சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனை இதோட வந்து ஒரு முடிவுக்கு வரும். இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை மேலும் அது வந்து பெரிய பிரச்சனையாக தான் மாறிக்கிட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க ஆளாயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது. உண்மையான குற்றவாளி யார் அப்படின்ற விஷயம் வெளிச்சத்துக்கு வரணும். அது போக பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கும் குணமாகணும். ஏன்னா வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா இப்போ திருந்தணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்காங்க. திருந்திட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது, அவங்களுக்கு வந்து நல்ல உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு தாட் அந்த ஒரு ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெண்ணிலா இதுக்கப்புறம் வந்து திருந்தாமல் இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் கெடுதல். ஸோ வெண்ணிலாவும் சீக்கிரம் திருந்தணும், எல்லாருமே சரியாகணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. நிச்சயமாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் விஜயை வெளியே கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சிகள் நம்ம காவேரி செய்ய போகிறாங்க, அதில் எப்படியெல்லாம் பசுபதி வந்து தடுக்க போகிறாங்க. ஏன்னா பசுபதி வந்து சும்மா இருக்க மாட்டான். பசுபதி வந்து எப்படான்னு இருக்கான். இவங்க வந்து என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது அவனுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா அவன் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட வந்து தப்புறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவன் சீக்கிரமே மாட்டினா மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வரணும் அப்படின்னா வெண்ணிலா குணமாகணும். வெண்ணிலா நல்லபடியாக திரும்பி வந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமே முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப சிக்கலாக தான் போயிடும். ஸோ பார்ப்போங்க, வெண்ணிலா வந்து வெளியே வந்தாவது உண்மையை சொல்லுவாங்களா விஜயை காப்பாற்றுறதுக்கு. ஏன்னா அவங்களால முயற்சி ஏதோ இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன தான் திரும்பி விஜய் கூட வாழணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த இடத்துல விஜய் வந்து ஏற்றுக்கிற மாட்டார். கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கிறதுக்கான 1% கூட வாய்ப்பு கிடையாது. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிறணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, விஜய் காவேரி 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறது அவங்களுக்கு தான் நல்லது. அவங்க ஒதுங்கி போகாமல் மேலும் அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மேலும் வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் சிக்கல். ஸோ சீக்கிரமே இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நம்ம விஜய் அண்ட் காவேரி சீக்கிரமே சேரணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற வாய்ப்பு இருந்தாலும் அது எப்போ அப்படின்ற ஒரு கேள்வியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. சீக்கிரமே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்லபடியாக முடிவு கட்டுவார் நம்ம விஜய். ஏன்னா விஜய்க்கும் நிறையா பொறுப்புகள் இருக்குது. விஜய் வெளியே வந்தால் தான் இங்கே நிறையா பிரச்சனைகளை முடிக்க முடியும். அண்ட் இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை. விஜய் மேலே தப்பே இல்லைலாம் இப்போ தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை. ஆனால் நிச்சயமாக விஜய் வந்து எப்படினாலும் வெளியே வந்துடுவார். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் எந்த தப்புமே அவர் பண்ணது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், இதுக்கப்புறம் அவர் செய்ய போகிற விஷயந்தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போங்க விஜய் இதுக்கப்புறம் எப்படி வெளியே வர்றாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.